நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேஃப்டி ஃபார் எவரிஒன் சேனல் சார்பாக வெங்கட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் எதுக்காண்டி உருவாச்சு, எப்படி உருவாக்குனாங்க, இதுக்கு காரணம் என்ன, ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இது ஹிஸ்ட்ரி எப்படி உருவாகுச்சு, என்ன இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, கிட்டத்தட்ட 200-300 வருடங்களுக்கு முன்னாடி போகும். அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அதுதான் இது ஹெல்த் அண்ட் சேஃப்டிங்கிற கன்சர்ன் உருவாகிறதுக்கு மெயின் ரீசன். அதாவது 1700 வாக்கில் 1700 வாக்கில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன பண்ணுறது, எதனால இது தேவைப்படலை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மக்களோட பேசிக் திங்கை அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க. எப்படின்னா, உணவு, உடை, இருப்பிடம், இதுதான் எசென்சியல் திங்ஸாக இருந்தது. ஸோ அப்படிங்கும்போது அவங்க தேவைக்கு உணவு உற்பத்தி பண்ணுவாங்க, தேவைக்கு ஆடைகளை அவங்களே நெஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதனால் ஏதோ சர்ப்ளஸ் வர்றதுன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அந்த அளவில் தான் வியாபாரன்றது இருந்துட்டு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு ஒன்று உருவானோடனே அது என்னென்னா, அந்த மிஷினரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி உலகமெல்லாம் பரவச்சு இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், வணிகம் பண்ணணும். அதான் மெயின் ரீசன். அதுக்காண்டி தானே எல்லா இடத்துக்கும் போய் பிடிச்சாங்க. ஸோ அது ஒரு காரணம். இதனால தான் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பேஸில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எந்த செக்டாரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் தான். கைத்தறி இருக்கு இல்லையா, நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் சில இடங்கள்ல, இப்போ கூட யூஸ் பண்ணுறாங்க. கையினால் நூல் நூக்கிறது, ஆடைகளை நெய்கிறது, அந்த மாதிரி. ஸோ அது எல்லாம் இவங்க மெஷினாக உண்டாக்குனாங்க. ஸோ மெஷினெல்லாம் உண்டாக்கும் போது அதிகப்படியான உற்பத்தியை குறைஞ்ச நேரத்தில் பண்ண முடியும். ஸோ இதனால் அதுக்கான ஒரு ஃபேக்ட்ரியை செட்டப் பண்ணாங்க. ஸோ இதுக்கு ஏகப்பட்ட லேபர் தேவைப்பட்டாங்க. ஸோ ஒன்ஸு மனுஷன் வந்து எப்போ மிஷினோட க்ளோஸ் கான்டாக்ட் ஆனானோ அப்பவுமே அது சேஃப்டி ரிலேட்டடான இஷ்யூ உருவாக ஆரம்பிச்சிட்டு. கரெக்டு தானே? ஸோ மிஷினில் ஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஆக்சிடென்டெல்லாம் கைப்படும், கால்படும், ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சேஃப்டி இப்படி தான். இந்த ஹெல்த் கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவைக்கு மட்டும் நூல் நிற்கும் போது அதனால் வரக்கூடிய அந்த காட்டன் வேஸ்ட்டு, இந்த டஸ்ட்லாம் வந்து அவ்வளோ ஹெல்த்தை எஃபெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதே மாஸ் லெவலில் பண்ணும்போது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஃபுல்லாக எடுத்து பண்ணுறப்போ என்ன ஆகும், ஸோ அது ஒரு ஹெல்த் கன்சர்ன் ஆயிடுச்சு. அது மட்டும் ஹெல்த் கன்சர்ன் இல்லை. ஸோ இவங்க ஒர்க்கிங் ஹவர் எல்லாம் ஒரு ப்ராப்பரான டைமிங்கே கிடையாது. முதலாளி எவ்வளோ தூரம் இவ்வளோ வேலை வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு வேலை வாங்குவாங்க, குறைஞ்ச வேஜஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இதனால் அவங்க ஹெல்த்து பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்குன்னு யூனியன் இருந்தது இல்லையா, அது மூலமாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இது அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அதுக்கான சட்டங்கள் எதுவும் இல்லை அந்த காலத்தில். நான் சொல்கிறது 1700 ஸ்டார்டிங் ஸ்டேஜில். உடனே தான் இதனால் என்னாச்சு, சில இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் கூட ஆச்சு, அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. அதனால் இது காம்பன்சேஷன் கேட்டு போராடினாங்க மக்கள். பட் சட்டம் இல்லாதனால முதலாளிகளை வச்சு கமல் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வைக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ இதுக்காக தான் இந்த கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணாங்க, இதுக்காக சட்டங்களை ஏற்ற ஆரம்பித்தாங்க. என்னென்னா, எல்லா பேருக்கு இவ்வளோ டைம் தான் ஒர்க் பண்ணணும், 8 hours டியூட்டி, அந்த மாதிரி ஒரு டியூட்டி கணக்கு வச்சாங்க. வேஜஸ், மினிமம் வேஜஸ் இவ்வளோ கொடுக்கணும். பின்ன மினிமம் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அவங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டியை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி மினிமம் ரெக்யர்மெண்ட் என்னவோ அதை கொடுக்க வேண்டியது அந்த ஓனரோட கம்பெனியோட பொறுப்பு தான். அந்த மாதிரியான சட்டங்களெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் அந்த லேபர் வெல்ஃபேர் லா அப்படின்ட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட இதுக்கு தகுந்தால இதெல்லாம் சட்டங்களை ஏற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எல்லாம் அப்படி படிப்படியாக எல்லா நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சது. ஒவ்வொரு சிஸ்டமும் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங். ஸோ நம்ம நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலேயே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சுனாலும், ஸோ அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்தோம். ஸோ அதை அந்த அளவுக்கு கண்டுக்கல. ஸோ சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம்
இந்தியன் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1948 அந்த வாக்கில் அவங்க இந்தியாவிலையும் அதுக்கான சட்டங்களை உருவாக்குனாங்க. ஸோ அதையும் தான் அதுவும் பல டைங்களில் மாடிஃபை பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி அண்ட் ஒர்க் கண்டிஷன் கோட் 2020 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போன வருஷம் 2020 ஒரு லா உருவாக்கிறாங்க. உருவாக்கல, ஆல்ரெடி ஏகப்பட்ட லா இருக்குது. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு இருக்கு, மைன்ஸ் ஆக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேபர் லான்னு இருக்குது. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே லாவா ஈஸியாக இருக்கிறதுக்காக உருவாக்கி அது ராஜ்யசபா லோக்சபா எல்லாம் சைன் ஆகி பிரசிடென்ட்டும் சைன் பண்ணி ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் இன்னும் கெசட்டில் அதை அறிவிக்கல. ஸோ அறிவிச்சாதான் அது எஃபெக்ட்டுக்கு வரும். ஹெல்த் அண்ட் சேஃப்டி கன்சர்ன் வந்து இந்த மாதிரி தான் படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் என்விரான்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயிண்ட் ஆச்சு. கடந்த ஒரு 40 வருஷங்களில் தான் அது ஜாயிண்ட் ஆச்சு. ஸோ என்விரான்மெண்ட்டை பற்றின கன்சர்ன் ஏன் உருவாச்சுன்னா, அப்போ ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இல்லை. அதனால விளையக்கூடிய ஏர் பொல்யூஷனோ வாட்டர் பொல்யூஷன் அந்த மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஏற்படுத்தலை. பட் ஒன்ஸ் வந்து எப்படி இந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் பூம் ஆச்சோ, அசுர வளர்ச்சி அடைஞ்சதோ, அப்பத்துல இருந்து தான் உங்களுக்கு அந்த ஏர் பொல்யூஷன்றது அதிகமாச்சு. ஸோ அதனால வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் அப்படின்ட்டு என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ற லெவலுக்கு அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் குளோபல் வார்மிங்லாம் உருவாச்சு இல்லையா, கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எங்கே இண்டஸ்ட்ரியில் தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால தான் இண்டஸ்ட்ரியில் இதையுமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, ஹெல்த் அண்ட் ஸ்கில் சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுமே. ஸோ இதுதான் காரணம், ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட்ல. தேங்க்யூ.